மூலிகை மசாலா பொருட்கள், நவதானியங்கள், காஃபி தூள், எண்ணெய் அரைக்கும் இயந்திரங்களை பயன்படுத்தி மாதம் 40,000 ரூபாய் வருமானம் பெற தொடர்புக்கு 9894966652. மாதம்பட்டியில் ஓர் அற்புதம். பரிபூர்ணாஸ் ஐஸ்வர்யம் சீனியர்ஸ் லிவிங் பாரடைஸ். Phone 9943299940. 7 தலைமுறைகள் பாரம்பரியமிக்க ஒரே சித்த மருத்துவ ஸ்தாபனம் சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலை. இப்பொழுது சேலம், ஈரோடு, சென்னை, ஹொசூர், திருப்பத்தூரில் தினசரி மருத்துவரை சந்திக்கலாம். தொடர்புக்கு 9842722500. வேங்கைவேல் விவகாரத்துல குற்றப்பத்திரிகையை தாக்கல் செஞ்சிருக்காங்க. இது குறித்து உங்களுடைய பார்வை? காவல்துறை தன்னுடைய கடமையை செய்திருக்கிறது. ரொம்ப தாமதம், ரொம்ப சென்சிட்டிவான மேட்ரு அப்படிங்கிறனால நம்ம தாமதமானாலும் பரவாயில்ல, தப்பாயிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு கவனம் காரணமாக இருக்கலாம். டூ லேட் பட் பெட்டர் லேட் தென் நெவர். ஸோ நிறைய பேர் கடுமையான எதிர்ப்புகளை முன்வைக்கிறாங்க. எதுக்காக எதிர்ப்பு? எதிர்க்கணும்னா ஒரு காரணம் இருக்குல்ல. எதுக்காக எதிர்ப்பு? காவல்துறை ஒரு விசாரணை பண்ணியிருக்கு. அந்த விசாரணையுடைய முடிவுன்னு சொல்லி ஒரு குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணியிருக்கு. அதில் ஒரு 3 பேருடைய பேரை குறிப்பிட்டிருக்கு. அது தப்பு அப்படின்னு ஒரு விமர்சனம் வந்துச்சுன்னா எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னு கேள்வி வரணும்ல. உங்களுக்கு புரியல? அது ஒரு இப்போ வந்து அண்ணா நகர் அண்ணா பல்கலைக்கழக மாணவியுடைய பாலியல் துன்புறுத்தல் வழக்கில் நமக்கு சில தகவல்கள் தெரிஞ்சது. எப்படி தெரிஞ்சது? எஃப்ஐஆர் காப்பி வெளியே வந்துச்சு, தெரிஞ்சது. யார் இந்த சாரு இந்த இதெல்லாம் போட்டு 4-5 அது எங்கேருந்து வந்துச்சு நீங்கள் சொல்லுங்கள். எஃப்ஐஆர் காப்பியை பார்த்தவங்க வந்து 4 சொல்கிறாங்க. அது வந்து 4 ஷேர் ஆகுது. அது இப்போ டவுன்லோடே 14க்கு மேலே ஆயிடுச்சு. ஷேர் வந்து 1000க்கு மேலே போயிருக்கும். அப்போ வந்து இது சரியில்லைன்னு சொல்லக்கூடியவர்கள், அது பிஜேபியோ அதிமுகவோ விடுதலை சிறுத்தைகள் கட்சியோ யாராக இருந்தாலும் எப்படி சொல்கிறாங்கங்கிற சொல்லும். பட்டியலினத்தை சேர்ந்தவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்னா அது செய்தவர்கள் பட்டியலினத்தவர்களாக இருக்க மாட்டார்கள் அப்படிங்கிற எப்படி முடிவு போடுறாங்க? பட்டியலினத்தவர்களாக இருக்கிறாங்கனால செஞ்சிருக்க மாட்டாங்க முடியும். இது வந்து 100 காரணங்களாக இருக்கலாம்ல. தேர்தல் முன்னுரிதமாக இருக்கலாம், ஜாதிய முன்னுரிமாக இருக்கலாம், குடும்ப தகராறாக இருக்கலாம், சமூக தகராறாக இருக்கலாம், பதவி பிரச்சனையாக இருக்கலாம், தெரு பிரச்சனையாக இருக்கலாம். நிறைய பார்க்குறோம்ல. 2 பட்டியலினத்தவர்கள் அடிச்சுக்கிட்டது இல்லையா, 2 வன்னியர்கள் அடிச்சுக்கிட்டது இல்லையா. இவர் பண்ருட்டி வேல்முருகன் என்ன சமூகம், டாக்டர் ராமதாஸ் என்ன சமூகம். அப்போ ஒரு முரண்பாடுங்கிறது யாருக்குள்ளனாலும் வரலாம்ல. அப்போ இவங்க கைது செய்யப்பட்டவர்களும் குற்றம் சாட்டப்பட்டவர்களும் பட்டியல் தரணும்னு உடனே இந்த விசாரணை ஏற்கல அப்படின்னா ஓகே, ஏற்க வேண்டாம். மாற்று நம்மகிட்ட என்ன இருந்துச்சு, உங்கள்கிட்ட என்ன தரவு இருந்தது சொல்லுங்க. நாங்க பார்த்தோம், இவர் தானங்க பண்ணியிருக்காரு. நாங்க பார்த்தோம். ஒரு விஷயம் சொல்லணும்ல. ஆம்ஸ்டாங் கொலைவழக்கில் என்ன பண்ணாங்க? எல்லாரும் 2ஆவது நாள் அண்ணன் செல்லப்பொருள் வந்து உண்மையான குற்றவாளிகளை கைது செய்யணும்னார். அவங்க கட்சியிலேருந்தே 2 முக்கியமான பொருள் போட்டாலும் பேசாம ஆயிட்டாரு. இல்ல அதுதான் அதற்காக தான் அதுதான் சொன்னாரா? எங்க கட்சியில் 4 வருத்திக்குள்ள வைங்கன்னு சொன்னாரா? போலீஸ் விசாரணை முடிஞ்சிட்டது போல அந்த அந்த கைது சரணடைஞ்சிட்டாங்க சொல்லி இன்ன காரணம்னு சொன்னாங்க. அதை தப்பு புரிஞ்ச கூடாதுங்க, நீங்க மிஸ்கைட் பண்ணக்கூடாது வியூவர்ல. கைது செய்யப்பட்டவர்கள்ட்ட லீட் எடுத்து அந்த இடத்துக்கு போனாங்க. கைது செய்யப்பட்டவர்கள் 8 பேர் வந்து சம்பந்தம் இல்லாத ஒரு ஆளோ, 8 பேர் சரண்டர் ஆனவங்க சம்பந்தம் இல்லாத ஆளு. பிறகு காங்கிரஸ்ல இருந்து, பாஜக இருந்து, அதிமுக இருந்து, எல்லா கட்சியிலும் கைதானவங்க எல்லாம் சம்பந்தம் இல்லாத ஆள் கிடையாது. இல்ல சார், ஆனா அது ஒரு முடிவுரை எழுதின மாதிரி. யார் சொன்னா? உங்கள்ட்ட சொன்னாங்க கேஸ் முடிஞ்சு. அதிகாரிகள் மாற்றப்பட்டாங்க. அந்த நெருக்கடி அதிகாரிகள் மாற்றப்பட்டது வந்து ஒரு அரசியல் பழிவாங்கல், ஒரு அரசியல் அழுத்தம், வேற ஒண்ணுமே கிடையாது. அந்த கேஸ் வந்து முதல் நாள் யார் கைது செய்யப்பட்டிருந்தாங்களோ, யார் வந்து ஆஜராயிருந்தாலும் சார், அதுல இருந்து லீட் எடுத்து தான் போனது. இல்லைன்னு தானே சொன்னாங்க. இவங்க மட்டுமே முடிஞ்சு வச்சுன்னு யாருங்க சொன்னா? இல்லங்க, நான் சொல்றேன் உங்கள்கிட்ட, நீங்க எடுத்து பாத்துங்க. தப்பா இருந்தா நீங்க என்னைய திருத்துங்க. திருமாவளவன், செல்வ பெருந்தகை அவங்க சொன்னது என்ன? உண்மையான குற்றவாளிகள் கேஸ். நான் என்ன சொல்ல வரேன், உங்க மேல ஒரு குற்றச்சாட்டு சொல்றாங்கன்னா, இவர் வந்து அம்புதான், வில்லி யாரு அப்படின்னு கேட்டா அது வந்து வேற விஷயம். அந்த டோனா புரிஞ்சுக்க வேணாம். நீ உங்க இவ்வளவு தூரம் விசாரணை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா நீங்க புரிஞ்சுங்க, இப்படிலாம் புரிஞ்சுங்க. ஆனா இவரை தவிர வேற எவரும் இல்ல. இப்ப அதே அப்படி வாங்க. இன்னொரு பாயிண்ட் போங்க. அண்ணா பல்கலைக்கழக மாணவர்கள் ஒருத்தர் தான் சம்பந்தப்பட்டிருக்காருன்னு காவல்துறை சொன்னாங்க. அது எப்படி நீங்க முடிவு கூறுவீங்கன்னு நீதிமன்றம் உட்பட எல்லாருமே கேட்டாங்க. சரிங்க, வேற யாரா சொல்லுங்க, என்ன லீடு கிடைச்சது? அப்ப நம்ம வந்து ஒரு வெறும்னா ஒரு அவதூறு சொல்றதோட நின்றக்கூடாதுன்னு சொல்ல, வேற ஏதாவது ப்ரூஃப் கொடுக்கணும். அரசாங்கத்தை நெருக்கிறோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அரசாங்கம் வந்து புனித பசு அல்ல, விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டது. நம்ம கட்டாயம் விமர்சிப்போம். ஆனா எங்க எதுலங்க நம்ம புரிஞ்சுக்கணும். திருப்பரங்குன்ற மலை வாரமா வாங்க பேசுவோம், அண்ணா பல்கலைக்கழக மாணவி வாரமா பேசுவோம், ஆளுநர் வாரமா, நம்ம எல்லாத்துக்கும் அப்படின்னு நான் வந்து சார் இந்த தமிழ்நாடு கவர்மெண்ட் எது பண்ணாலும் எதிர்ப்பேன் அப்படின்னா, தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து ஆளுநர் எது பண்ணாலும் எதிர்ப்பேங்கிற மாதிரி அப்படி கணக்கில் போக முடியாது. அப்ப நான் வந்து ஆம்ஸ்டாங் கொலை வழக்குல அவங்க வந்து தவறான ஆட்கள் பிடிச்சிருந்தா தான் நீங்க உண்மை குற்றவாளிகள் சொல்லிட்டே இருந்தீங்க. மேலும் குற்றவாளிகள் அப்படின்னும் தொடர்புடைய மற்றவர்களையும் சொல்லி தான் திரு செல்வ பெருந்தகைலாம் பேச சொல்லி தரணும் நீங்க சொல்ல முடியாது. திருமாவளவனுக்குலாம் நீங்க எழுதி தரணுங்கிற அவசியம் கிடையாது. அவங்க எல்லாம் பேச்சுல மாஸ்டர்ஸ். அவங்க விஷயம் தெரியாம பேசுவாங்களா? அப்ப வந்து அவங்க எங்க அந்த கேஸ் வந்து திசை திரும்பிச்சு? எல்லா கட்சியிலும் 2 ஊர்ல பிடிச்சா எல்லா கட்சியும் அமைதியாயிட்டாங்க. அப்ப இந்த கேஸ் வந்து வேங்கைவேல் கேஸ் வந்து எங்க திசை திரும்புது? அவங்க ஒருவேளை இந்த காவல் இவங்க என்ன சொல்றாங்க, சிபிஐ வழக்கு விசாரணை நடத்தணும்னு சொல்லி கேட்ட உடனே படக்குன்னு நீங்க வந்து இந்த பக்கம் 3 பேரை சொல்றீங்க அப்படின்னா,
அதுவே கூட காரணமா இருந்திருக்கலாம். பாதிக்கப்பட்டவர்கள் பட்டியலினத்தவர்கள், குற்றம் சாட்டப்பட்டவர்கள் பட்டியலினத்தவர்கள். இது என்னப்பா இதுல கேஸே இல்லை, என்னப்பா இங்க லோக்கல் தகராறு இவ்வளவு காமெடி பண்ணிருக்காங்க, நம்ம நாடு பூரா நம்ம அல்லான்னு தான் மிச்சம் அப்படின்னு அவங்க யோசிச்சிருந்திருக்கலாம். அதனால இன்னும் வெரிஃபை பண்ணி போன்னு தாமதமா இருந்திருக்கலாம். அப்ப நீங்க இல்லைன்னு நீங்க இப்ப பாஜக அதிமுக விடுதலை சிறுத்தைகள் எல்லா கட்சியும் நிராகரிச்சாங்க. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி எல்லாம் இது நாங்க ஏற்க முடியாது அப்படின்ட்டாங்க. சூப்பர், ஏற்க வேண்டாம், வேற என்ன செய்யணும்னு சொல்லுங்க. நான் சிபிஐ விசாரணை வேணும் நானும் ஒத்துக்கிறேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனை. எதுக்கு? தமிழ்நாடு கவர்மெண்டோட விஷயத்தை என்டார்ஸ் பண்ணிக்கிறது. அப்ப இவங்கெல்லாம் என்ன செய்வாங்கன்னு சொல்றாரு. சிபிஐ விசாரணை வேணுமான்னு என்னை கேட்டி நான் இருக்கட்டும் நடத்தட்டும் அப்படிமே. சிபிஐ விசாரணை நாளைக்கு கொடுப்போம். நாளைக்கு திரும்ப இந்த 3 பேர் தான் பண்ணாங்கன்னு சிபிஐ சொல்லிச்சுன்னா இவங்க எல்லாம் என்ன செய்வாங்க? இல்ல சார், இவங்க தான் பண்ணாங்கன்றதுக்கு ஏதோ ஒரு முகாந்திரம் வேணும்ல. ஆமா, இவர்களே எடுத்த வீடியோ தானே இது. ஆரம்பத்திலே ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி வெளியானது தானே. அதுல என்ன அதை இப்ப ஆதாரமா தூக்கிட்டு போடும்போது ஒரு சந்தேகம் வரதானே செய்யும். நம்ம ஒரு மனைவி பலியானா கணவனை விசாரிக்கிறதும், கணவன் பலியானா மனைவி விசாரிக்க இப்ப ட்ரெண்ட் ஆயிடுச்சு. வேற வழி இல்லை. முன்னாடி அது ஒரு விபத்தாக தான் இருக்கும். நம்ம தேனிலவு கொலைன்னு ரொம்ப பிரபலமாக நாங்கள் எங்களோட ஆரம்ப காலத்தில் பார்த்தோம். ஹனிமூனுக்கு போயிருந்த போது கணவனை மனைவி கொண்டுட்டாங்க. ஆனால் ஏதோ கொலை நடந்துச்சுங்கிற மாதிரி இப்படி சீன் போட்டாங்க. அப்புறம் பார்த்தா அவங்க பழைய காதலோட சேர்ந்து பண்ணது. இதெல்லாம் நம்ம நிறைய பார்த்துட்டோம். அப்போ மனைவி கணவன் அப்போ இவர்கள் பண்ணியிருப்பாங்கன்னா உடனே முதல்ல டவுட் வராமல் இவங்க பண்ணியிருக்க மாட்டாங்க அப்படின்னா முதல்ல சுற்றி போகும். ஆனால் எல்லா பக்கம் பார்த்து நீங்க இந்த காவல்துறை கைதானவர்கள் உட்பட அந்த சொல்லப்பட அவர்கள் எல்லாம் குரல் மாதிரி வரைக்கும் எடுக்கப்பட்டு இவங்க சஸ்பெக்டட் லிஸ்ட் தான் இருந்திருக்காங்க. இவங்க முதல்ல இருந்து இவங்க சீன்ல இல்ல திடீர்னு போட்டவங்க இல்ல. அந்த சந்தேகத்தை வேற வைக்கிறாங்க. ஆரம்பத்துல இருந்தே இதுவே நோக்கமா அவங்க பண்ணிட்டு இருந்தாங்க. அதை அடுத்து பாருங்க. அதாவது நீங்க ஏதாவது ஒரு பக்கம் நீங்க அடிக்கணும். ஒண்ணு, நேத்து வரைக்கும் நீங்க இவங்களை பத்தி சொல்லவே இல்லை, திடீர்னு ஒண்ணு தேவேந்திரன் பேரை சேர்க்கிற அப்படின்னா ஒரு புரிஞ்சுக்கலாம். நான் சொல்ல இந்த 3 பேருடைய பேரும் டே 1ல அவங்கள்ட்ட இருந்துச்சு. இந்த 3 பேருமே வாய்ஸ் டெஸ்ட் உட்பட குரல் மாதிரி உட்பட எல்லாத்துக்குமே பயன்பட்டிருக்காங்க. எல்லாமே பார்த்து செக் பண்ணிருக்காங்க. அப்ப பார்த்து எது பொருந்தி வருது பார்த்தோன்னா கடைசியில் இங்க போய் நிக்குது. அவங்க யோசனை பண்ணிருக்காங்க இது எப்படி நிற்கும் அப்படின்னு யோசிச்சிருக்காங்க. அப்புறம் வேற எந்த வாய்ப்புமே இல்லை. இந்த சர்க்கம்ஸ்டன்சஸ் எவிடன்ஸ் சொல்லுவாங்க, அதாவது சந்தர்ப்ப சூழ்நிலைகளால் வரக்கூடிய ஒரு ஆதாரங்கள். அப்ப எந்த வேற சந்தர்ப்பமும் கிடைக்கல, சுத்தி இங்கதான் வருது. அவர்கள் தான் முன்னாடி விசில் புளோயராகவும் ட்ரை பண்ணிருக்காங்க. பிரச்சனை சொல்றது இவங்களா தான் இருந்திருக்காங்க. அப்ப என்ன காவல்துறை என்ன முடிவுக்கு வருது, இவர்களே செய்து விட்டு அடுத்தவர் மீது பழி போடுவதற்கு செய்திருக்கிறாங்க. அடுத்தவர் மீது பழி போடுறதுக்கு என்ன வேணாலும் செஞ்சிருக்கலாம்ல. இவங்க தாங்கள் குடிக்கிற தங்கள் குடும்பத்தினர் தங்க சொந்தக்காரங்க எல்லாரும் குடிக்கிற தண்ணியிலேயே அப்படி கலக்க முடியுமா? கலந்துருவாங்களா? ஒரு லாஜிக் அதுல இருக்கணும். நம்ம ஆணவ கொலை சொல்லி பெத்த மகளை கொள்றாங்க. எஸ், நீங்க மகளிய வெறி அப்படி நீங்க மகளை கொள்வாடான்னு கேட்டீங்கன்னா நாம இல்லன்னு தான் சொல்லுவீங்க, நானும் இல்லன்னு தான் சொல்லுவேன். ஆனா நடக்குதா இல்லையாங்கிற பதில் சொல்லுங்க. இந்த ஆணவ கொலைங்கிற நீங்க மாப்பிள்ளையை வெட்டினா கூட ஏற்கவே முடியாது. ஆனா ஒரு சும்மா புரிஞ்சு ஏன் கௌரவத்தை மீறும் போது செய்யறாங்க. அதைத்தான் சொல்ல வரேன். இங்க அதுதான் இவங்க சொல்றது என்ன, ஒரு பர்சனல் மோட்டிவ் இருந்தது. அந்த மோட்டிவுக்கு அவர் பிரச்சனை பண்றதுக்கு, அவங்களை காலி பண்றதுக்கு, அவங்களை பழி வாங்கி இப்படி போட்டா அவங்க பதவி காலி. எவ்வளவு ஈஸியான வழி இருக்கு. இதைத்தான் நீங்க அடுத்த முறை சொல்லி கொடுங்க, அவங்களுக்கு ஏதாவது வழி சொல்லி கொடுங்க. எவ்வளவு ஈஸியான வழி இருந்து ஏங்க ஒருத்தன் ஆத்திரத்துல ஒரு விஷயம் பண்றான்னா அது இந்த விஷயம் பண்ணா அந்த விஷயம் பண்ணா செய்ய முடியுமா? ஏதோ ஸ்மெல் வருது, ஒரு மாதிரி இருக்குன்னு செக் பண்ண போனப்ப அவங்க என்ன சொல்றாங்க, முதல் நாள்ல அப்படி ஒரு பொருளை கிளப்பி விடுறாங்க. ஆனா ஆக்சுவலா இல்ல. சீன் சொல்றது என்னன்னா, முதல் நாள்ல இவங்க பொருளை கிளப்பி விடுறாங்க, ஆனா அது பொருளை உண்மை இல்லை. ஆனா அது நல்லா ஃபயர் ஆனோடனே அதை எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்கு மறுநாள் தான் அவங்க செய்யறாங்க. அது சம்பவம் நடந்ததா சொன்ன அன்னைக்கு இட் வாஸ் நாட் தேர். இதுதான் இவங்களுடைய கன்க்ளூஷன். அதுக்கப்புறம் அது ட்ரிகர் ஆகி பெருசா ஃபயர் ஆனோடனே மறுநாள் இட் வாஸ் தேர். ஸோ இவங்க தான் பிளான் பண்ணி செஞ்சிருக்காங்க. இவங்க நல்லா ஒர்க் ஆகுதுன்னு அதை செஞ்சுட்டாங்கிறத இவங்க கூட்டு. இப்படி ஒரு லாஜிக்கும் இருக்கலாம்ல சார். ஒருவேளை நம்ம வீடியோ எடுத்து வச்சுக்கலைன்னா, மேலே போய் அங்க உள்ள இருக்கிறது இதுதான்றது வீடியோ எடுத்து வச்சுக்கலைன்னா, நாளைக்கு தண்ணி திறந்து விட்டுட்டு அப்படி ஒண்ணு இல்லவே இல்லை, கலக்கவே இல்லைன்னு கூட சொல்லிடலாம். ஸோ இதை நிரூபிக்கணுங்கிறதுக்காக கூட அவங்க அப்படி எடுத்து வச்சிருக்கலாம். லாஜிக் படி நம்ம கேஸ் நடத்த முடியாது, லா படி தான் நடத்த முடியும். தேவேந்திரன் ஒரு லாஜிக் சொல்வாரு, அப்படி நம்ம பண்ண முடியாது. நம்ம அது நம்ம லா என்ன படுதோ அதான் சொல்லணும். அவர்கள் ஒரு இந்த மாதிரியான சென்சிட்டிவ் கேஸ்ல தமிழ்நாடு சட்டம் ஒழுங்கு காவல்துறை, குற்றப்பிரிவு காவல்துறை நல்லா பண்ணோம், தாண்டி சிபிசிஐடிக்கு கொடுத்துருக்கு. சிபிசிஐடி இவ்வளவு சென்சிட்டிவ் கேஸ்ல உலகம் முழுக்க கவனிக்கக்கூடிய கேஸ்ல அவங்க ஒரு விடுப்பா எவனா பிடிச்சி 3 பேர் உள்ள படுப்பா அப்படின்னு செய்வாங்க நினைக்கிறேன். ஒரு பூதாகாரமாக்குற முயற்சி காவல்துறை இருக்கும். நான் மறுக்கலாம். காவல்துறை திரும்ப அதே நான் புனித பசங்க சொல்ல, அதெல்லாம் நீங்க பேசிய பசங்க சொல்ல. நான் நிறைய இடங்களில் காவல்துறை சப்போர்ட் பண்ணேன், அது நீங்க பார்த்துருப்பீங்க. அதுல எனக்கு குழப்பம் இல்லை. நான் ஆனா கண்ண மூடிட்டு சப்போர்ட் பண்றவன் இல்லை. காவல்துறை என்ன தப்பு செய்யும்னா பூதாகாரமாக்கும். நீங்க ஒரு யூடியூப்ல வீடியோ போட்டிருப்பீங்க, அது இரு பிரிவினருக்கிடையே பயங்கரமான கலவரத்தை ஏற்படுது. யூடியூப்ல நீங்க அவதூறா பேசியிருப்பீங்க, அது உண்மையா இருக்கும். அதை இவங்க சண்டை மண்டை உடஞ்சிருச்சு, கொஞ்சம் எக்ஸஸா போடுவாங்க, அந்த மாதிரி செஞ்சிருப்பாங்க. ஆனா இல்லாத ஒன்றை தூக்கி கொஞ்சம் போட்டுற மாட்டாங்க. அவங்க பூத கண்ணாடி வச்சுட்டு பூதாகாரம் ஆக்குவாங்க, நான் அதை மறுக்கல. ஆனா இதுல இல்லாத ஒண்ணு செஞ்சிட மாட்டாங்க. ஏன்னா நாளைக்கு கேஸ் இல்லைன்னு ஒரு காமெடி ஆச்சுன்னா அவங்களுக்கு ரொம்ப அசிங்கம். நான் அதனால தான் அடுத்த வரைக்கும் நான் போறேன். இவர்கள் எல்லோரும் எதிர்க்கிறார்கள், பாயிண்ட் இருக்கான்னு கேட்கிறேன்.
அவர் எல்லோரும் சிபிஐ விசாரணை வேணும்னு கேட்குறாங்க. இதுல ரெண்டு விஷயம். பிஜேபி சிபிஐ விசாரணை கேட்டா ஓகே, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் விடுதலை சிறுத்தைகளும் கேட்கட்டா என்ன அர்த்தம்னு கேட்குறேன். நேத்து வரைக்கும் சிபிஐ நம்ப மாட்டேன்னு சொன்னவங்க, நம்ம போலீஸ் சூப்பர்னு சொன்னவங்க, அண்ணா நகர் கோயம்பேடு சிறுமி வந்து இதுல வந்து சிபிஐக்கு போன போது தமிழ்நாடு அரசு சிபிஐ விசாரணை வேண்டாம் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போச்சு. அப்பெல்லாம் பேசாம இருந்தீங்க. அப்ப யாருமே நீங்க சிபிஐ எதுக்கு சிபிஐ மேல நம்பிக்கை இல்ல, ஆனா வேற வழி இல்லையேன்றாங்க. அதான் நீங்க வந்து அதாவது இதுதான் நான் பாரபட்சமான செயல் நிலையா இருக்கணும்ன்ற. இப்ப நான் என்ன செய்ய பண்றேன், நான் போலீஸை சப்போர்ட் பண்றேன், நான் ஆமான்றேன். அதை நான் நேத்து ஒண்ணு இன்னைக்கு கூட நான் மாத்தல, இஷ்யூ பேஸ்டா நிக்கிறேன். நீங்க என்ன செய்றீங்க, நேத்து சிபிஐ பத்தி வேற சொல்றீங்க, இன்னைக்கு சிபிஐ பத்தி. சிபிஐ வந்து பழிவாங்கும் போக்கு. இல்ல இதுல எனக்கு உடன்பாடே இல்ல. என்ன பாதிக்கப்பட்டவங்களையே நீங்க குற்றவாளியாக்குறீங்கங்கும்போது சிபிஐயும் இடியையும் மத்தவங்களையும் வச்சுக்கிட்டு பழிவாங்கும் போக்கு தானே மத்திய அரசு பண்ணிட்டு இருக்கு. நாளைக்கு சிபிஐ வச்சுக்கிட்டு 2 திமுக காரங்களை அரெஸ்ட் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்க, அப்ப அது பழிவாங்கும் போக்கா இருக்குமா, உண்மையை கண்டுபிடிக்கிற போக்கா? ஒரு பேச்சு சொல். இந்த வேங்கையல் கேஸ்ல 2 பேர் திமுக காரங்க, அதுக்குதான் திரும்ப சொல்றேன், எனக்கு வேற வழி இல்லையே. என்ன செஞ்சா நியாயமா நடக்கும்? திரு திருமாவளவன் அவர்கள் என்ன நடந்தா நியாயம்? நாளைக்கு வேறு சமூகத்தை சேர்ந்த திமுகவை சேர்ந்த 2 பேர் கைதானாங்க அப்படின்னு அவர் ஒண்ணு சந்தோஷப்பட்டுவாரா? அதிமுக சேர்ந்த ஹிஸ்டரி அப்படிதான் இருக்கு. தமிழ்நாடு எடுத்து கலர் நிலவரம் எப்படி இருக்கு, வன்கொடுமை சம்பந்தமான விஷயங்கள்ல இதை விட இன்னும் கொடூரமான மனித தன்மையற்ற விஷயங்கள் எல்லாம் செஞ்சதுல பல நேரங்கள் அப்படி ஒரு சம்பவமே நடக்கலைன்னு சொல்லி போராடி வாதாடி கோர்ட்டுக்கெல்லாம் போய் அதுக்கப்புறம் வழக்கு பதிவு செஞ்சு வெற்றி அடைஞ்ச வழக்குகள் ஏதாவது நீங்க மேற்கோள் காட்டுங்க, நம்ம பேசுவோம். வாச்சாத்தி பல வருஷமா போராடி அதுக்கு வந்து கேஸே ரெஜிஸ்டர் ஆச்சு. அது வந்து வேற மாதிரி பேசணும். வாச்சாத்தியோ நீங்க வீரப்பனோ நீங்க வந்து இந்த இடத்துல நீங்க கொண்டு வந்துட முடியாது, புரிஞ்சுங்க. அங்க வந்து ஒரு கிராமமே சூறையாடப்பட்டது, பெண்கள் அது வேற கேஸ், அது நம்ம வேற கேஸ். வாச்சாத்தி வழக்கு அணுகப்பட்ட விதம் நம்ம தனியா பேசுவோம். திண்ணிய வழக்கு அதுவும் ஆரம்பத்துல ஏற்கப்படல, அதுக்கப்புறம் போராடி ஏற்க வச்சாங்க. இப்படி பல வழக்குகள் சொல்றாங்க சார். வன்கொடுமை வழக்கு நீங்க சொல்றது எல்லாமே வேற வழக்குகள். நான் உங்களுக்கு வேற உதாரணம் சொல்றேன். நாங்குநேரில் நடந்த சம்பவம், ஒரு பட்டியலத்தை சேர்ந்த மாணவன் ஒரு வெட்டப்பட்ட சம்பவம், சரிங்களா? அந்த இடத்துலயே அவர் யாரு என்ன சம்பவம் எல்லாமே எல்லாருக்கும் தெரிஞ்சு வந்துச்சு. அரசாங்கம் என்ன மறைக்க முயற்சி பண்ணுச்சு? நானு பெரியார் மண்ணு சொல்லிட்டு இங்க இது நடக்குதே, என்ன நீங்க வந்து நாட்டை வளர்த்து வச்சிருக்கீங்கன்னு கேள்வி எழுப்புறேன். எனக்கு அதுல குழப்பம். நான் அந்த அரசாங்கத்தை 100 முறை கேள்வி. ஆனா அவங்க வந்து பட்டியலத்தை சேர்ந்தவர் தான் வெட்டினாரு, அவரே அவரை வெட்டிக்கிட்டாருன்னு சொல்லலையே. அப்ப நீங்க காப்பாத்துற நோக்கமா இருந்தா அப்படி இருக்காதுல்ல. நீங்க அதை புரிஞ்சு எல்லாத்துலயும் நீங்க வந்து பிளைண்டா நீங்க வந்து கம்ப்ளைண்ட் பண்றதை நிறுத்துங்க. திருமாவளவன் பாருங்க, இப்ப இந்த சீமான் பெரியார் விவகாரத்துல இதெல்லாம் நடக்கு. என்ன நடக்குதுன்னு சீமான் வந்து பெரியார் ஒண்ணு பேசினாருன்னு சொல்றாங்க. நீங்க என்ன சொல்லணும்? அப்படி பேசலன்னு சொல்லணும், சரிங்களா? இல்ல இவர் பொய் சொல்றாருன்னு சொல்லணும். நீ ஒரு அப்பனுக்கு பிறந்தவனா இருந்தான்னு கேள்வி எழுப்புனா நான் என்ன பதில் சொல்ல? இந்த கேள்வி அவரை நோக்கி எழுப்புறாங்க. உன்னுடைய தாய் தகப்பன் வந்து சரியா இருந்தா அப்படின்னு கேள்விப்படுறாங்க. நீ இழிபிறவியா இருக்கிற, எனக்கு புரியவே இல்லையே. உங்களுக்கு பெரியார் ஏதாவது சொல்லி கொடுத்தாரா? இப்போ நீ வேங்க வயல்ல வந்து நீங்க சரியில்லைன்றீங்க. நான் ஏற்கிற மாற்று கருத்து இருக்கக்கூடாதுன்னு சொல்றாரு. நாங்க மாற்று கருத்து இருக்குன்னு அநேகமா பல மாற்று கருத்து என்னோட கருத்தா தான் இருந்திருக்கு. அப்ப ஓகே, அது லாஜிக் என்னன்னு சொல்லுங்க, ஃபேக்ட் என்னன்னு சொல்லுங்க, வேற ப்ரூஃப் காட்டுங்க. வேற அண்ணாமலை ஒரு கேள்வி எழுப்புறாருல சார், 23ஆம் தேதி நீங்க வந்து எனக்கு இன்னும் கால அவகாசம் வேணும் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யறதுக்குன்னு கேட்டதா ஒரு செய்தி வருது. திடீர்னு பார்த்தா 20ஆம் தேதியே நாங்க தாக்கல் செஞ்சுட்டோம்ன்றீங்க. அப்ப ஏன் இந்த அவசரம்? அப்ப அவசரமா பண்ணும்போது அபிஷியலா வந்ததை மட்டும் தான். ஒரு செய்தி வந்துச்சு, அது உண்மை இல்லைன்னா செய்தி போட்டவங்களும் நீங்க கேட்கணும். ஊடகங்கள்ல வரக்கூடிய செய்திகள் எந்த லட்சணத்துல இருக்குன்னு நான் ஒரு 25 வருஷம் ஊடகவியலாளர் தெரிவிக்கலாம் சார். ஒரு செய்தி வந்துச்சுன்னா கூட அப்படிலாம் இல்லையே. நான் அதை உங்கள்ட்ட 100 முறை சொல்லிட்டேன். நீங்கள் நானும் முதல் நாள் சந்திச்சாலும் சொல்லிட்டு இருக்கேன். நீங்க குற்றச்சாட்டு சொல்வீங்கன்னா நீங்க தான் ப்ரூவ் பண்ணணும்னு சொல்லிட்டு, சரிங்களா? ஊடகங்கள் ஒரு செய்தி போட்டா நீங்க இந்த ஊடகங்கள் மேல வழக்கு போடு. அந்த ஊடகங்கள் அவங்கள நீங்க போடுங்கன்ற. ஏன் பொய் செய்தி சொன்னியா உண்மை செய்தி சொன்னா நீ போடுன்னு சொல்லி சோகாஸ் நோட்டீஸ் அவங்களுக்கு அனுப்புங்க. நீ சொல்லிருக்கே காவல்துறை இல்லைன்னு சொல்லுதே, நீ பண்ணுங்க ப்ரூஃப் காட்டுன்னு கேளுங்க. முதல்ல ஊடகங்களை காவல்துறை சொல்லிச்சா இல்லையான்னு தானே இவங்க சொல்றாங்க. கேட்டுச்சா இல்லையான்னு காவல்துறை தானே போடணும். இல்ல நீங்க நான் காவல்துறை வந்து இந்த அவதூறுகள்லாம் போட்டு இன்னைக்கு நம்ம வந்து காவல்துறை பத்தி 100 பேர் 100 விஷயம் பேசுறாங்க. தமிழ்நாடு முழுக்க இருக்கு. எப்பயுமே இந்த அந்த ஊருக்கு மாட்டினது இந்த ஆண்டி தான் சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் அவங்க இப்போ காவல்துறை. மத்தளத்துக்கு 2 பக்கம் வெடி, காவல்துறைக்கு 4 பக்கம் வெடி. அவங்க ஆளுங்கட்சியும் திட்டு வாங்கணும், ஏய் என் ஆண்மையில கை வைப்பியா அப்படின்னு. எதிர்கட்சி திட்டு வாங்கணும், நீ அவங்களை பாரபட்சம் பார்ப்பியான்னு. சாமானிய மக்கள்கிட்ட திட்டு வாங்கணும். அவங்களுடைய பாடு வந்து உங்களுக்கு அந்த யூனிஃபார்ம் ஒரு நாள் போட்டிங்கன்னு தெரியும். அதை வந்து வேற கதை. ஆனா நீங்க என்ன சொல்ல, நான் ஏதாவது ஒரு லீடு காட்டுங்க. அவங்களுக்கு தான் அந்த அண்ணா பல்கலைக்கழக மாணவி வழக்கு உட்பட சொல்ல, ஏதாவது ஒரு லீடு காட்டுங்க. இது என்னங்க இப்படி போதே நீங்க இப்படி பண்றீங்களேன்னு சொல்லுங்க. எந்த லீடுமே இல்லாம வெறும் அவர்தான் அதுதான் நான் பெரியார் கேஸை காட்டுறேன், அதுதான் சீமான் கேஸை காட்டுறேன், எல்லாத்தையும் காட்டுறேன். அது ஏதாவது ஒரு ப்ரூவ் பண்ணுங்க. 2 வருஷமா ஒத்துக்கன்னே தான் உங்களை கேட்டுக்கிட்டு இருந்திருக்காங்க. ஒத்துக்க வைக்கிறதுலயே தான் இருந்தாங்க. சோ இப்ப வேற வழி இல்ல. அதாவது திருமாவளவன் அவர்கள் அண்ட் பே. சண்முகம் அவர்கள் மற்றவர்களா தமிழ்நாடு அரசு பட்டியலின விரோத அரசா இருக்குன்னு நினைக்கிறாங்களா? எல் முருகன் மத்திய அமைச்சர் அந்த அறிக்கையில் அந்த வார்த்தையை பயன்படுத்துறாரு. எப்ப பார்த்தாலும் நீங்க பட்டியலினத்தோர்லாம் ஸ்கேப் கோட் ஆக்குறீங்க.
அவர் சொல்றதுல ஒரு பாலிடிக்ஸ் இருக்கு, சூப்பர். அவர் வந்து அரசியல் செய்யணும், செய்யறாரு அழகா. ஏடிஎம்கே செய்யணும், கரெக்டா ரைட். கூட இருக்கவங்க இந்த வார்த்தையை சொல்லிட்டவங்க, திமுக அரசு பட்டியலின விரோத அரசுன்னு சொல்லணும். ஒரு செகண்ட் முடிச்சிடறேன். பட்டியலின விரோத அரசா இல்லாத ஒருத்தர் செய்வாரான்னு சொல்லு. உங்களுக்கு புரியுதா? பட்டியலின மக்கள் வாழக்கூடிய பகுதியில ஒரு மலம் கலக்கப்பட்டிருக்கு. அது எவ்வளவு கொடூரத்தை மனசுல ஒரு அருவருப்பை வந்து அது வைத்தறிச்சல கோவத்தை ஆங்காரத்தை எழுப்புது நமக்கு. அப்ப அந்த விஷயத்தை செஞ்சவங்க யாருங்கிறதுல பட்டியலினத்தவர்கள் அப்படி செஞ்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக அவங்களை காப்பாற்ற முயற்சி பண்ணுது அல்லது அவங்களை பலிகடாவாக்க முயற்சி பண்ணுது. அப்படி ஒரு பாரபட்சமா செயல்படுது. பட்டியலின விரோத அரசுன்னு சொல்லுங்க. நீ இல்ல அரசே இல்லைங்க, முதல்வரோ அப்படி இல்ல, இந்த சிஸ்டமே அப்படி இருக்கு. இதுல நிறைய பேர் அப்படி இருக்காங்க. நான் இதுல அந்த சிபிசி அப்படி இருக்குன்னு சொல்லுங்க. நீ வாங்க, நீ வந்து அது பொத்தாம்பதுவா அந்த ரஜினிகாந்த் வந்து அரசியலுக்கு வர முன்னாடி சிஸ்டம் சரியில்லைன்னு சொல்லி சொன்னாரு. அந்த மாதிரி நீ கொண்டு போக முடியாது. அங்க சாதிய தன்மை இருக்கு. அங்க இருக்கிறவங்க மனிதர்கள் தானே, இங்க இருந்து வந்தவங்க தானே. அவங்க அந்த சாதிய தன்மை இருந்தாங்கன்னா இப்படி நிலைமை யாருன்னு சொல்லுங்க. அப்ப நானும் சொன்னேன், என்னுடைய காவல்துறை ஜாதிய உள்நோக்கத்தோடு யார் சொல்வீங்க? நீங்க உத்தரப்பிரதேசல ஒரு பாலியல் மனுஷன் நடந்தா யோகி ஆதித்யநாத் ரிசைன் பண்ணும், நரேந்திர மோடி ரிசைன் பண்ணுங்கிற வரைக்கும் போறீங்க. இங்க எப்படி சொல்லுவீங்க? நீ எனக்கு புரியவே இல்லை. அப்போ அந்த ஒரு சிஸ்டம்னா அவங்களுக்கு தானே பொருந்தும். நீங்க அவங்கள சொல்லுங்க. அவங்களுக்கு இல்ல, நான் சிஎம் சொல்ல மாட்டேன், காவல்துறை தலைமையை சொல்ல மாட்டேன். இங்க யாரோ சிஸ்டம் சரியில்லை. என்ன உங்களுக்கு நீங்க மத்தவங்க நரேந்திர மோடி பதில் சொல்லிடணும் உங்களுக்கு எல்லாத்துக்கும். இங்க அண்ணாமலை ஒரு பேசுனாருன்னா நரேந்திர மோடி ரிசைன் பண்ணிடணும். ஆனா இங்க வந்து தமிழக காவல்துறை செஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றீங்க. அப்ப தமிழக முதலமைச்சர் சரியில்லையா, அரசு சரியில்லைன்னு கேட்டா அதெல்லாம் சொல்ல மாட்டேன்றீங்க. எனக்கு உங்களுக்கு ஏதாவது ஒரு சஸ்டைனபிலிட்டி உங்கள்கிட்ட இருக்குதா? ஒரு விஷயத்துல கரெக்டா தெளிவா நடுநிலையில நிக்கிறீங்களான்னு. நீங்க வந்து இந்த தமிழக காவல்துறையுடைய ஜாதிய போக்க நாங்க ஏற்கல, தமிழ்நாடு அரசு திமுக அரசு ஜாதி வன்மத்தோட செயல்படும் சொல்லட்டும், திருமாவளவர்கள் சொல்லட்டும், சண்முகம் சொல்லட்டும், நம்ம வந்து விவாதிப்போம். எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்ன பிரச்சனை சொல்லுங்க. அது நீங்க எதுவுமே சொல்ல மாட்டீங்க. ஒரு அறிக்கை கொடுத்துருவோம், ஏற்க மாட்டோம். என்ன கணக்கு? ஏன்னா நாங்க கைது பண்ணப்பட்ட குற்றம் சாட்டப்பட்ட 3 பேர் பட்டியலிட்டோம். இது என்ன கணக்கு? இஸ்லாமிய கைதிகளை பூரா விடுதலை பண்ணுங்க பாதிக்கப்பட்டவங்களே குற்றவாளி ஆக்குறதுங்கிறது அந்த இடத்துல இருந்தானே. இந்த நான் உங்களுக்கு என்ன சார் கணவன் மனைவி உதாரணம் சொன்னேன். மனைவியை கணவன் கொண்டுறா சார், கணவனை மனைவி கொண்டுறா சார் அப்படின்னு சார். பெத்த பொண்ணை வந்து அப்பா கொண்டுறா சார். நடந்திருக்குல்ல சார். நீங்க வந்து பண்ணக்கூடாது சார், பண்ணிருக்காங்களேன்ற நான் பண்ணக்கூடாதுதான். நம்ம அது ஏற்க முடியாத விஷயம் தான். யார் பண்ணாலும் ஏற்க முடியாது. அப்படிங்கும்போது அவங்களே சொந்த சகோதரர்கள் துன்பத்தில் சாதவர்கள் சிந்தை இறங்க அடிக்க தான். அதுல ஒன்று வருத்தம் தான். ஆனா அப்படி இப்படி பண்ணுவாங்கன்னா எனக்கு அப்படிதான் பண்ணி சாதிய வன்கொடுமையா அங்க நடக்கலைன்ற ஒரு தோட்டம் தானே இது. அது சாதிய வன்கொடுமைங்கிற பிரிவு தான் வெளியே போகுது. ஆனா நடந்த சாதிய வன்கொடுமைங்கிறது ஒரு கணக்கு சார். அதை மறைக்கிறதுக்கு இப்படி ஒரு விசாரணையில இவங்களால கண்டுபிடிக்க முடியல. அதனால வேற வழி இல்லாம அப்படி தூக்கி போட்டு இதை மூட பாக்குறாங்க, முடிக்க பாக்குறாங்க. ராமஜெயம் கொலை வழக்குல திமுக அரசுடைய நோக்கம் என்னவா இருக்கும்? கொடநாடு கொலை வழக்குல திமுக அரசுடைய நோக்கம் நீங்க சொல்லணும். எல்லா பெருமக்களும் இது பேசுற பெருமக்கள் பூரா நான் சொல்றது குறிப்பா திமுக கூட்டணி கட்சி. உங்களுக்கு ரொம்ப வித்தியாசமா இருக்கும். நான் முதல்ல திமுக அரசை சப்போர்ட் பண்ணி திமுக கூட்டணி கட்சி விமர்சனம் பண்ணி நான் வந்து திரு அண்ணாமலை திரு எல்முருகன் பேசுனது நான் சேர்த்து தான் சொல்லிட்டேன் உங்கள்கிட்ட. புரியுங்களா? கொடநாடு கொலை வழக்குல 4 வருஷம் முடிஞ்சு வச்சு எந்த டெவலப்மெண்ட்டும் கிடையாது. ராமஜெயம் கொலை வழக்குல எந்த டெவலப் கிடையாது. எப்பயோ நடந்த விஷயம். திமுக அமைச்சருடைய கூட பிறந்தவர். என்ன செய்வீங்க? அப்ப திமுக ஏதாவது உள்நோக்கம் இருக்குன்னு சொல்ல போறீங்களா? என்ன எல்லாருக்கும் நோக்கம் கற்பிச்சுட்டே போனீங்கன்னு என்னங்க அர்த்தம்? எனக்கு ஒன்றும் புரியவே இல்லை. நான் சொல்ல பரவாயில்லைங்க, தப்பு செஞ்சிருக்கலாம், நான் இல்லைன்னு சொல்ல. இப்போ வந்து அந்த கோயம்பேடு அண்ணா நகர் மாணவி வழக்கில் வந்து ஒரு இன்ஸ்பெக்டரே வந்து ஜெயிலுக்கு போனாங்க. சரிங்களா? அப்போ ஒரு காவல்துறை அதிகாரியே தப்பு செஞ்சிருக்காங்க, ஜெயிலுக்கு போறாங்க. அது மாதிரி யாராவது உள்ள பண்ணிருக்கலாம். நான் இல்லை, ஏதாவது லீடு கொடுங்க. அதுக்குதான் சிபிஐ நான் கொண்டு வாங்கட்டேனே. நான் தான் ஆமான்ட்டேனே. நான் சிபிஐ விசாரணை வேணுமானா ஆமா நானும் சொல்றேன்னு சொல்றேன். ஏன்னா ஒரு நம்பிக்கை இல்லாம போகுது. ஆரம்பத்துல இருந்தே ஒரு நோக்கமா போறாங்க. நான் சிபிஐ விசாரணை கேட்கறது தமிழக அரசுடைய செயல்பாடு ஒரு என்டாஸ்மெண்ட் கிடைக்கட்டும் இருக்கா? சரிதான் ப்ரூஃப் பண்றது அது கிடையாது. ஏன்னா அவங்க வந்து பிஜேபியும் டிஎம்கேயும் டைப் போடுவாங்கன்னு சொல்ல மாட்டீங்க. சிபிஐ வந்து தமிழ்நாட்டில் ஏவல் துறையில செயல்படும், அது வந்து தமிழ்நாட்டை பழி வாங்க சொல்லி அப்படிதான் நேற்று சொல்லிட்டு இருந்தீங்க. அப்ப நாளைக்கு வந்து ஆமான்னு சொல்லிட்டா நீங்க அப்ப ஏற்பீங்க. அப்படியே அதை ஏத்துக்கோங்க. ஏதாவது ஒன்று நடக்கணும். அதுக்கான சிபிஐ விசாரணை வரவேற்கிறேன். திரு எல்முருகன், திரு அண்ணாமலை, திரு எடப்பாடி பழனிசாமி, திரு சண்முகம், திரு திருமாவளவன் எல்லாரும் கேட்ட சிபிஐ விசாரணை நானும் கேட்கிறேன். எனக்கு ஒன்றும் குழப்பம் இல்லை. அது அப்படியே நல்லது நடக்கணும். ஆனா அப்போ வந்து இவங்க தான் சொல்லி சொல்லிட்டா நீங்க என்ன செய்யணும் பதில் சொல்லணும். அதுதான் நான் சொல்லுவேன். குற்றவாளி அப்ப திமுக அரசுக்கு நீங்க சொன்ன பழி நானும் சொல்றேன். தமிழக அரசு ஒரு சவால் விடுறதாங்க. எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, தமிழ்நாடு காவல்துறை யாராலையும் சவால் விட முடியாது. புரியுங்களா? நீ ப்ரூவ் பண்ணி பார்ப்போம், நீ போய் பிடி பார்ப்போம்னு சொல்ல முடியாது. ஆனா அவங்களுக்கு வந்து ஒரு பழி வந்து அவங்க மேல ஏறுது இல்ல. நான் அதுக்கு என்ன சொல்றேன், அந்த பழி காலங்காலமா இருக்கிற பழி இல்ல. பல 10 வருஷங்களா அடிக்கிறோம். இன்னும் பல 10 வருஷங்களா பெரும் வன்கொடுமைகளை எல்லாம் செஞ்சு கொடூரமா கொல்லப்பட்ட இடங்கள் எல்லாம் அரசு சரியா வாதாடாம அவங்க வெளியே வந்த நிகழ்வுகள் எல்லாம் இன்னும் விமர்சனமா தானே இருந்துட்டு இருக்கு. ஆமாங்க, அதோட இதுவும் சேர்ந்து. அதனால தாங்க நான் விசாரிக்கணும் நான் சொல்றேன். சிபிஐ விசாரணை வேண்டும் என்னுடைய கருத்து. நீங்க என்ன கேட்டீங்க ஆமான்றேன். என்னுடைய கேள்வி, அங்க வேற ஒருத்தர் விசாரணையில மாட்டிக்கிட்டாரு, வேற ஒருத்தர் குற்றவாளி ஆயிட்டாரு அப்படின்னு சொல்லி சொன்னா நம்ம நீங்க சொல்லி எழுப்பின கேள்வி நியாயம்.
அது வி ஹேவ் டு அப்ரிஷியேட், வி ஹேவ் டு தேங்க்ஃபுல் டு யூ. இல்ல இவங்க தான் அப்படின்னு சொல்லி சிபிஐ சொல்லிட்டா என்ன செய்வீங்க நான் கேட்கிறேன். அதுக்கு ஒரு தெளிவு கிடைக்கணும்ல. நீங்க நம்ப மாட்டீங்கன்னு ஒரு காரணம் வேணும்ல. நான் வந்து சிபிஐ விசாரணை கேட்கறதுக்கான காரணம் இது உண்மைன்னு தெரியட்டும் 4 பேருக்குங்கிறதுக்காக. சாதிய வன்கொடுமைகளுக்கு எதிராக இந்த சிஸ்டம் ஒரு விதமா நடந்துக்குது, பட்டியலின மக்களுக்கு அல்லது ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு எதிராக இருக்கு. அதோட நீட்சி. அப்ப வந்து உங்களுக்கு எப்படி இருக்கு, பாஜக அரசு உண்மையை கண்டுபிடிச்சிரும், திமுக அரசு உண்மையை கண்டுபிடிக்காது. அதான உங்க நோக்கம். அதான திருமாவளவன் சொல்றாரு, அதான சண்முகம் சொல்றாரு. சிபிஐ பாஜக அரசாவது கண்டுபிடிக்குமே, அப்படி ஒரு ஆதங்கமா கூட பாஜக அரசாவது அப்படின்னா அந்த உயரத்துல இருக்குல்ல. நீங்க அவ்வளவு ஹை ரிகார்டு அவங்க தானே சார். அதான் ஹை ரிகார்டு. சிபிஐயோட இன்வெஸ்டிகேஷன் வந்து நம்ப தகுந்தது. சிபிசிஐடி நம்ம இன்வெஸ்டிகேஷன் நம்ப தகுந்தது அல்ல. அதான் அவங்களுடைய கருத்து சொல்லுங்க. தமிழக திமுக அரசு ஏற்கத்தக்கது அல்ல, மத்திய பாஜக அரசு ஏற்கத்தக்கது. காலங்காலமா இந்த மாதிரியான விஷயங்கள்ல ஒரு நார்த் இந்தியால இருந்து ஒரு அதிகாரி வர்றாருன்னா இங்க இருக்கிற அந்த காஸ்ட் காம்போசிஷன்ல எந்த ஒரு அழுத்தமும் அவருக்கு பொலிட்டிக்கல் காம்போசிஷன்லாம் இருக்கலாம்ல. நீங்க தான் பொலிட்டிக்கல் பிஜேபி வந்து இதுவாவது இல்லாம இருக்கும்ல. நீங்க பிஜேபி சிபிஐயோ இடியோ மத்தவங்கள வந்தா நீங்க என்ன சொல்றீங்க? ஏவி விடுது தானே சொல்றீங்க. இப்ப வந்து இப்ப ஏவி விடாத ஆகாதான் நான் கேட்கிறேன். இதுல லாப நட்ட கணக்கு வேற யாருக்கும் பெருசா இல்ல. திமுக அரசுக்கு திமுக வந்து ஒரு 4 பேர் வேற ஒரு அரசு பண்ணா திமுக அரசுக்கு ஸ்னப் பண்ணலாம்ல, திமுக அரசுக்கு ஒரு பெரிய பழிச்சொல்லை ஏற்படுத்தலாம்ல. இல்ல சார், அப்ப அந்த மக்களுக்கு தீர்வு ஏன்னா இன்னமும் போராடிக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு இந்த குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ண பிறகு உண்ணாவிரதம் இருக்கிறாங்க. ஆமாங்க. என்ன நம்ம பக்கத்து வீட்டுல இருந்த பையன் தானே இந்த இதை கலந்தான்னு அவங்க யாருமே நம்பல. ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்குல்ல. அவருடைய உணர்வுகள் புரிந்து கொள்ளக்கூடியது. அதுல நமக்கு வந்து குழப்பம் இல்ல. மக்கள் அப்படித்தான். பரந்தூர் மக்கள் இருக்கிறாங்க, அரிட்டாப்பட்டி மக்கள். தனக்கு எதிரான அந்த வன்கொடுமையை செஞ்சது இவனான்னு இல்ல அவங்களுக்கு தோணணும். ஆனா அப்படி தோணலையே. அவங்க முன்னாடி தானே ஏறி பார்த்திருக்காங்க. அவங்கள்ட்ட வந்து புலனாய்வு தகவல்கள் எல்லாம் இருக்காது. அவங்க வந்து இந்த கேஸ் வந்து மோஸ்ட் சயின்டிபிகலி அப்ரோச்டு கேஸ். ஏன்னா இதுல வந்து நிறைய விஷயங்கள்ல வந்து ரொம்ப நிதானமா 10 முறை 12 முறை பெர்மிஷன் வாங்கி போய் பெங்களூர்ல இருந்து ஆள் கொடுத்து வந்து நிறைய முறை ட்ரை பண்ணியிருக்காங்க. இது வந்து எனக்கு இவனை பிடிக்கலங்கிறதுக்கான ஒரு விஷயமா நம்ம சொல்லிட முடியும். அதுக்கப்புறம் வந்து அதோடைய நம்ம தமிழ்நாட்டில் நம்ம வந்து நம்பக்கூடிய நார்மல் போலீஸ் விசாரணை சிபிசிஐடி விசாரணை இன்னும் ஸ்பெஷலைஸ்டா இருக்கும். அந்த சிபிசிஐடி தான் விசாரிச்சு சார். அந்த நோக்கமும் ஆரம்பத்துல இருந்தே இப்படியே இருக்கு. இந்த வழக்கை இவங்களை வச்சே மூடிடணும்ன்ற நோக்கத்தோடயே இருக்கு. இந்த 3 பேரும் குற்றவாளிகளாக இல்லாமல் கூட இருக்கலாம், நிரூபிக்கப்பட முடியாமல் நீதிமன்றத்தால் விடுவிக்கப்படலாம். சரிங்களா? சங்கர்ராமன் கொலை வழக்குல யாரும் கைது இல்லை. சரிங்களா? சங்கர்ராமன் செத்தது உண்மை தானே? எஸ். தாகிருஷ்ணன் கொலை வழக்குல யாரும் கன்விக்ட் ஆகல. தாகிருஷ்ணன் கொல்லப்பட்டது உண்மை தானே? சரிங்களா? இது மாதிரி நிறைய நம்ம சொல்லிட்டே போகலாம். இது நடந்தது பெருந்துயரம். இவர்கள் 3 பேரும் விடுதலை ஆகலாம், நான் மறுக்கல, நடக்கலாம், நான் இல்லைன்னு சொல்ல. நம்மகிட்ட என்ன ப்ரூஃப் இருக்குன்னு கேட்கிறேன். நீங்க வந்து இவங்க உள்நோக்கத்தில் செயல்பட்டாங்க நீங்க ஏதோ சொல்றீங்கன்னு நான் கேட்கிறேன். அரசாங்கம் நிரூபிக்க முடியாமல் போலாம், அரசாங்கம் வந்து நீதிமன்றம் கன்வின்ஸ் ஆக போலாம், வேற விஷயங்கள் நடக்கலாம். ஆனா இவர்கள் செய்யலங்கிற முடிவுக்கு நீங்க எப்படி வந்தீங்க? அப்ப வந்து உள்நோக்கம் கற்பிக்கலாம், அரசாங்கத்துக்கு உள்நோக்கம் கற்பிக்கலாம் கேட்கணும். என்னுடைய கேள்வி எளிமையானது. தமிழக அரசு திமுக அரசு உள்நோக்கத்தோட செய்ய வேண்டிய அவசியம் என்ன? திருமாவளவன் எதை சந்தேகிக்கிறார், யாரை சந்தேகிக்கிறார்? இவ்வளவுதான் என்னுடைய கேள்வி. தமிழ்நாடு அரசு சரியா செயல்படல. தன்னிச்சையாவா? அங்க உள்ள எஸ்பியா, அங்க உள்ள டிஐஜியா, ஐஜியா, சிபிசிஐடி ஐஜியா, உள்துறை செயலரா, டிஜிபியா, தமிழக முதலமைச்சரேவா? யாரு? பாஜகவும் அதிமுகவும் யாரை சந்தேகிக்கிறாங்க? நான் தான். அவங்க எதிர்க்கட்சி சிபிஐ தாங்க. இல்ல எதிர்க்கட்சியா இருந்தாலும் அவங்க எந்த அடிப்படையில இதை நம்பல. அதான் நான் என்ன சொல்ல வரேன், உங்களுக்கு சொன்ன நீங்க கவனிக்கல. அவர்கள் பாலிடிக்ஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு காரணம் எதிர்க்கட்சி ஒரு நல்ல சந்தர்ப்பம் ஏறி அடி அது எல்லாருமே செய்வாங்கன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். அவர்கள் சொல்லுங்க. அதான் நான் ஏற்கனவே முதல்ல சொல்லிட்டேன். திரு எல்முருகனை பேரையும் திரு அண்ணாமலை பேரையும் அதிமுக பேரையும் சேர்த்து சொல்லிட்டு தான் சொல்றேன். ஆனா அவங்களுக்கு என்ன லாஜிக்ல இதை ஏற்கலையோ அதே லாஜிக் இவங்களுக்கு இருக்க கூடாதா? என்னங்க இதான் லாஜிக் இருக்காங்க நீங்க பேசுறதுல. காங்கிரஸ் பிஜேபி விமர்சிக்கிறதுக்கும் அரவிந்த் கெஜ்ரிவால் விமர்சிக்கும் வித்தியாசம் இல்லையாங்க? நீங்க என்னங்க அவங்க என்ன இவங்க என்ன சொல்லி ஏதாவது லாஜிக் இருக்காங்க? இது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வந்து பயங்கரவாத காங்கிரஸ் கட்சின்னு சொல்லுது, அதுவும் பிஜேபி சொல்றது ஒண்ணாங்க. பிஜேபி எதிர்கட்சிங்க. நீங்க இந்திய கூட்டணி வச்சு கூட்டணி உட்கார்ந்துருக்கீங்க சொல்றீங்கன்னு சொல்றாங்க. இருந்தாலும் எதிர்கட்சியில இருந்தாலும் எல்லாருக்குமே சந்தேகம் ஒண்ணா தானே சார் இருக்கு. அந்த லாஜிக் தான் கேட்கிறேன். என்னங்க நான் தான் சொல்றேன். அவங்க சந்தேகம் எல்லாருக்கும் ஒண்ணுங்க, நோக்கம் எல்லாருக்கும் வேறங்க. இவர்கள் வந்து எதிர்கட்சி, அதனால சொல்லுவாங்க எதிர்கட்சி தான் செய்யணும் அப்படின்னு. தமிழக முதலமைச்சரே குறிப்பிட்டது போல அவங்க அரசியல் செய்யாம வேற நவீலா செய்வாங்க கூட, எல்லாருமே அரசியல் செய்யணும். நான் கேட்கறது கூட்டணி கட்சிகளை நீங்க என்ன பாத்தீங்கன்னு கேட்கிறேன். ரைட் சார். ஆனா எதிர்கட்சிகள் முகாந்திரம் இல்லாம அந்த அரசியலை கூட செய்ய முடியாது. நல்லா செய்வாங்க எல்லாருமே. ஆளுங்கட்சியை செஞ்சிட முடியாது. ஒரு லாஜிக் வேணும், ஒரு கனெக்ஷன் வேணும். நீங்க ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிச்சு அந்த மாதிரி ஒரு புனித கட்சியா நடத்துங்க. நீங்க எல்லாருக்குமே அரசியல் இருக்கும், எல்லாருடைய நோக்கம் வேறையா இருக்கும். அவங்களுக்கு வந்து கவர்மெண்ட்டுக்கு ஒரு பின்னடைவு கூட்டணி கட்சியிலே வரும்போது நம்ம ஏறி அடிக்கலாம்னு ட்ரை பண்ணுவாங்க. இப்போவாவது இப்படி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் விசிகாவும் அரசை எதிர்த்து கேள்வி எழுப்புறது
வரவேற்கத்தக்கதுன்னு ஜெயக்குமார் சொல்றாரு. அதைத்தான் நான் சொல்றேன். அதாவது இவர்களுக்கு அநீதி இழந்த போது நடந்த போதெல்லாம் தோழமை சுற்றோடு நிப்பாட்டிக்கிட்டாங்க. அவங்கள கேஸை வந்து கன்விக்ஷனை நோக்கி நகர்த்தும் போது வந்து இவங்க எதிர்பக்கம் போறாங்க. எனக்கு அதான் லாஜிக்கே புரிய மாட்டேன். நீங்க நடந்த போது தோழமை சுட்டினீங்க, நடந்த போது இதை கண்டிச்சிருக்கணும். நடந்த போது நீ வெகுண்டு தீவிரமா இருந்திருந்தாங்கன்னா தீவிரமா அப்பயும் திருப்பி இவங்க கைதாயிருக்கலாம், இவங்க மேல சார்ஜ் இருக்கலாம். நான் வந்து உடனே வேற ஆளை பிடிச்சிருப்பாங்கன்னு சொல்ல. அங்க சந்தர்ப்பம் நான் சொன்னேன், ஒரு பட்டியலத்தவர்களுக்கு மோசமான விஷயம் நடக்கலைங்க. அது வந்து யாரு பண்ணா எனக்கு இல்லை, அது அப்புறம்ல நடந்தது மோசமான விஷயம் நீங்க சொல்லலையா அன்னைக்கு? அன்னைக்கு நீங்க தோழமை தானே சுட்டினீங்க. அதுதான் நாங்க எதிர்த்தாங்க, கண்டிச்சாங்க. தேவேந்திரன் நிறைவடைவதை நான் தடுக்க மாட்டேன். நீங்க வந்து திமுகவுடைய அரசுக்கு எதிராக இவங்க கூட்டணி கட்சிகள் தான் நல்ல எதிர்கட்சியா செயல்பட்டாங்கன்னு சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே. நீங்க ஏன் அப்படி சொல்லி நான் கேள்வி கேட்கவே மாட்டேன். உங்களுடைய நிலைப்பாடு எனக்கு தெரியும், நான் வாழ்த்துவேன், எனக்கு அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நானே அன்னைக்கு வந்து அறகுறையா விமர்சிச்சுட்டு இன்னைக்கு முழுமையா விமர்சிக்கிற நோக்கம் என்னன்னு நான் கேட்கிறேன். சம்பவம் நடந்த போது நீங்க அன்னைக்கு வெகுண்டு எழுந்திருக்கணும். 3 வருஷம் தாமதம் இல்லாம வந்திருக்கும். அது கள்ளக்குறிச்சி சாராய மரணம் உட்பட, நாங்குநேரி சம்பவம் உட்பட, வேங்கைவேல் சம்பவம் உட்பட எல்லாத்தையுமே நீங்க இப்படிலாம் நடக்கக்கூடாது, இப்படிலாம் நடந்திருக்கலாம், அப்படி மதுரையில் 2 பேர் வெட்டி கொல்லப்பட்ட விஷயம் உட்பட எல்லாத்தையும் சாதாரண பேசிவிட்டு உங்க கொடிக்கம்மை ஏத்துறதுக்கு வந்து மதுரையில் அனுமதி கொடுக்க உட்பட எல்லாத்தையும் அங்கெல்லாம் அப்புறம் பிரச்சனை பெருசாகி வந்து கவர்மெண்ட் ஆக்ஷன் எடுத்ததுக்கப்புறம் அப்படின்னு எனக்கு புரியல. நீங்க சம்பவம் நடந்தபோதே பெருசா கோஷம் போடல, குரல் கொடுக்கல. இப்போ வந்து கொடுக்குறீங்க, எனக்கு புரியல என்ன. அதான் அப்போ வந்து அவர் ரைட்டுங்க, நீங்க எப்பனாலும் ரோசை போடலாம், நீங்க ஏன் அப்போ ரோசை போடலாம் இப்போ ரோசை போடலாம் கேட்க மாட்டேன், ரைட்டு. இப்போ ரோசை போடுறீங்களா, அதுக்கு ஒரு காரணம் சொல்லுங்க, ஒரு பின்னாடி ஒரு சின்ன லாஜிக்கல் ரீசன் சொல்லுங்க, ஒரு பின்னாடி வந்து ஒரு எவிடன்ஸ் சொல்லுங்க, இதை வந்து விசாரிக்காமலே விட்டுருக்கீங்கன்னு சொல்லுங்க, ஏதாவது ஒன்று சொல்லுங்க. நேஷனல் ஹெரால்டு கேஸ்ல பணம் டிரான்சாக்ஷன் எப்படி நடந்திருக்குன்னு சுப்பிரமணிய சாமி சொல்றாரு. கேஸ் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போச்சு, பெயில்ல தான் அவங்க வெளியே வர முடிஞ்சது. புரியுங்களா? இந்த நாட்டுடைய பிரதமராக இருக்கான வாய்ப்பு இருக்கக்கூடிய 2 பேர் பெயில்ல இருக்கிறாங்க. எதனால? சுப்ரீம் கோர்ட் வந்து அவங்களும் வந்து பிஜேபி எல்லாம் இதெல்லாம் நடந்தது எப்பயோ. புரியுங்களா? லோக்கல் கோர்ட் மறுக்குது, ஹைகோர்ட் மறுக்குது, சுப்ரீம் கோர்ட் மறுக்குது. எல்லாரும் நேர கோர்ட்ல போய் ஆஜராகி தான் வாங்கணும்னு சொன்னாங்க. எப்படி பிரைமா ஃபேசி இருக்குது. மணி ட்ரையலை வந்து காட்டுறாரு சுப்பிரமணிய சாமி, இங்க பாருங்க இப்படி இப்படி போதுங்க அப்படின்ற. யங் இந்தியா அப்படி வந்துச்சு, நேஷனல் அப்படி வந்துச்சு, காங்கிரஸ் அப்படி வந்துச்சு, பைசா அப்படி கொடுக்குறாங்க, இவ்வளவு சொத்து இருக்கு. அந்த ட்ரையல் பார்த்தா தெரியுது பிரைமா ஃபேசி. அத மாதிரி இதுல ஏதாவது சொல்லுங்க. நீங்க இந்த மாதிரி அவரை விட்டுட்டீங்க, இந்த இவர் தப்பிச்சு போயிட்டாரு, ஒருத்தர் 3 மாசமா தலைமறைவா இருக்காரு, கேட்கணும்ல. செந்தில் பாலாஜியோட சகோதரர் தலைமறைவா இருக்காரு. இப்ப தமிழ்நாட்டில் தலைமறைவா இருக்க 2 பேர் யாரு? அந்த பாட்டியும் செந்தில் பாலாஜியோடைய சகோதரரும் 2 பேர் தலைமறைவா இருக்காங்க. ஓகே, அதுல வந்து ஒரு லாஜிக் பார்க்கணும். நம்ம ஒரு ஆள் தலைமறைவா இருக்காங்க, நம்ம தேடணும். இதுல ஏதாவது சொல்லுங்க, ஒரு சஸ்பீசியஸ் ஏதாவது சொல்லுங்க. இந்த அவரை விசாரிக்கல, இந்த இவரை கேட்கல, ஏதாவது ஒன்று சொல்லுங்க, லீடு கொடுங்க. நம்ம கட்டாயம் பார்ப்போம், மாட்டேன்னு சொல்லி நம்ம எல்லாருமே கேட்கலாம், ஏங்க அதை விசாரிக்கலன்னு கேட்கலாம்ல. 2.5 வருஷமா ஒருத்தர் தலைமறைவா இருக்காரு, 2 வருஷமா ஒருத்தர் சந்தோஷப்பட்டிருக்காரு. நம்ம அப்படித்தானே பார்ப்போம். ஒரு வீட்டுல வந்து ஒரு கொலை நடந்துருச்சு, பக்கத்துல ஒரு பையன் காணாம போயிட்டானே, ஆட்டோமேட்டிக் அவன் பண்ணி பணம் தேடும், அந்த பையன் எங்கன்னு கேட்பாங்கல்ல. அப்படி ஏதாவது ஒரு லீடு, இதுதான் ஏதாவது ஒரு லீடு கொடுங்க. இந்த விஷயத்துல சார் அதான் யாருன்னு இவங்களால தேட முடியல, சரியா கண்டுபிடிக்க முடியலங்கிறதுக்காக இப்படி ஒண்ணு வைக்கிறாங்கன்ற அந்த பார்வை தான் இந்த இடத்துல பதில் சொல்லிட்டேங்க. இவர்கள் மிகைப்படுத்த வாய்ப்பு உண்டு, நான் மறுக்கவில்லை. ஆனா இல்லாததை ஒன்ன சொல்லுவாங்கன்னு நான் நினைக்கல. எனக்கு அந்த நம்பிக்கை வந்து இன்னும் வரல. அப்படி ஒரு அவநம்பிக்கை எனக்கு வரல. காவல்துறை வந்து முற்று முதலா போய் சொல்லும் அப்படின்னு நான் நம்புறேன். மிகைப்படுத்தும் நான் நம்புறேன், சின்னதை பெருசாகும் நான் நம்புறேன். ஆனா இல்லாத ஒன்ன சொல்லிடும் நான் நம்பல. தமிழிசை சவுந்தரராஜன் திருமாவை நோக்கி ஒரு கேள்வி எழுப்பியிருந்தாங்க. வேங்கை பிரச்சனைக்கு இந்த சிறுத்தை என்ன செய்யுன்ற மாதிரி திமிரி எழுமா, இல்ல கூட்டணி விட்டு வெளியே வருமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு. கூட்டணி வெளியே வந்தா பிஜேபி சேர போறாங்களா? விடுதலை சிறுத்தைகள் வந்து கூட்டணி விட்டு வெளியேறியது இந்த பிரச்சனையை காரணம் காட்டி அநீதி இழைக்கப்பட்டிருக்கு, நாங்க உடன்பட பிஜேபியோட சேர்ந்துருவாங்களா, இல்ல பிஜேபி இருக்கிற அலைன்ஸுக்கு போயிடுவாங்களா? அப்படி போக மாட்டாங்க. இந்த இப்பயாவது என்ன பண்ணுவீங்க, திருப்பி அடிப்பீங்களா, திமிரி எழுவீங்களான்னு ஒரு கூட்டணி இதுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. 4 நாள் முன்னாடி வரைக்கும் உங்களை விமர்சிச்ச சந்திரபாபு நாயுடு உங்களோட கூட்டணியில் இருப்பாரு. அதெல்லாம் அப்புறம் நீங்க பண்ணி நிதிஷ்குமார் வந்து உங்களை திட்டுவாரு சேருவாரு. அதெல்லாம் நீங்க சேர்ந்துருவீங்க. அதெல்லாம் நீங்க பாலிசி இதே திமுக நீங்க பாலிசி இருந்தீங்களா? அப்ப என்ன செய்ய போறீங்க? அதான் திரும்ப இப்ப என்ன பண்ணுவாருன்னு ஒரு கேள்வியா அவங்க முன்வைக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து தேர்தல் அரசியலை தவிர வேற எதுவும் பண்ண மாட்டாங்க. தேர்தல் அரசியலுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சா அவங்க இந்த பக்கம் இருப்பாங்க, அந்த பக்கம் போவாங்க. கூட்டணி மாற மாட்டாங்கன்னு சொல்ல மாட்டேன். அது காரணம் வந்து வேங்கை வயலா இருக்காது. அது கூட்டணி கணக்கா, தேர்தல் கணக்கா, வெற்றி வாய்ப்பு கணக்கா தான் இருக்கும். விஜய் அங்க போறதா இருந்தாரு, உடனே இப்படி ஒரு குற்றப்பத்திரிகையை தாக்கல் செஞ்சுட்டாங்க அப்படின்னு ஒரு வாதம் ஒண்ணு போயிட்டு இருக்கு. அது திரு விஜய் அவர்களுடைய வாக்கு சேதத்தை கூட்டுறதுக்கான நல்ல முயற்சி. விஜயோட அந்த என்ட்ரி இருந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவங்க இந்த கருத்து வந்து அவருடைய வாக்கு சேதத்தை கூட்டுறதுக்கு ஒரு நல்ல அட்டெம்ப்ட். தட் இஸ் நாட் த ஃபேக்ட்.
இந்த விவகாரம் அரசியல் ரீதியில களத்துல இன்னும் ஆயிருக்கும் எதிர்பார்க்கிறேன். நல்லா விஜிலண்டோட இருக்கணும், இதே மாதிரி கொண்டு வரணும். அவங்க வந்து பண்ணி சிபி விசாரணை வரணும், அது மூலமா உண்மை நமக்கு தெரியணும், எந்த ஃபூல் ப்ரூஃபா நம்ம வரணும். அதுல வந்து எல்லா கட்சியிலும் இதே போல உடும்புப்படியா இருந்து சிபி விசாரணைக்கு வரணும். நான் தமிழக அரசுமே அதற்கு வந்து உத்தரவிட்டணும் நான் என்னுடைய வேண்டுகோளா வைப்பேன். நான் அது வந்து ஒரு நல்லதை கொடுக்கும்னு நினைக்கிறேன். எய்தர் உண்மையான குற்றவாளிகள் கண்டுபிடிக்கப்படலாம், அல்லது இந்த குற்றவாளிகள் தான் உண்மையானவர்கள் தெரிய வரலாம். 2 வாய்ப்பு தான் நமக்கு இருக்கு. அது 2ல எது வந்தாலும் நமக்கு ஒரு கண்ணு திறக்கும், ஒரு நியாயம் கிடைக்கும், அவ்வளவுதான். அப்ப திமுக அரசு சரியா செயல்பட்டது அப்படிங்கிறத ப்ரூவ் பண்றதுக்கு இன்னொரு சந்தர்ப்பம். திமுக அரசு சரியா செயல்படாம வந்து அவங்க ஈகோ விட்டு கொடுத்துட்டு உண்மையான குற்றவாளிகள் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு நல்ல சந்தர்ப்பம். ஸோ இந்த 2ல ஏதாவது நடந்தாலும் சிபி விசாரணை வேணும் தான் நான் கேட்கிறேன். அது அரசியல் ரீதியாக ஒன்று செய்யாத அடுத்த விஷயத்தை பேசி மறந்துடுவாங்க. மக்கள்கிட்ட எதிரொலி மக்கள்கிட்ட வந்து ரொம்ப பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தாது. ஏன்னா அந்த ஊருக்குள்ளே தான் நடந்திருக்கு, அந்த சமூகத்துக்குள்ளே தான் நடந்திருக்கு. அப்படிங்கும்போது அது வந்து அடுத்த பார்க்கணும். திமுக வந்து இப்படி பிளான் பண்ணி செஞ்சிருப்பாங்கன்னு காமன் மேன்ட்ட அப்படி போய் சேரலை. இவங்க கட்சிகள் கிளப்புறது மாதிரி காமன் மேன்ட்ட போய் சேரலை. அது வந்து ஏதோ ஒரு மோசமான விஷயங்கள், யாருமே அதை என்டார்ஸ் பண்ணல, யாருமே அதை ஏற்கலை. அது யார் செஞ்சாலும் சரியில்லைங்கிற இடத்துல அவங்க நிற்கிறாங்க. அது திமுக அரசு இப்படி திசை திருப்பி இவர் வந்து பலிகடா வாக்குது அப்படின்னு அவ்வளோ தூரம் காமன் மேன்ட்ட போய் சொல்ல. இவங்க ஏதாவது நாளைக்கு இப்படியே ஊதி எதிர்கட்சிகள் பிரச்சாரத்தை கிளப்பி நாளைக்கு ஏதாவது ஒரு கன்விக்ஷன் இருப்பாங்க. இன்னைக்கு வந்து காமன் மேன்ட்டா அதனால ஒரு அவர்ஷன் இல்லை. திமுக அரசு மீது மக்களுக்கு நிறைய அதிருப்தி வந்துருச்சு. ஆன்டி இன்கம்பன்சி ரொம்ப ஸ்ட்ராங்காக போயிட்டு இருக்கு. நாட் பிகாஸ் ஆஃப் திஸ். நிறைய இருக்கு. அப்போ உண்மைதான், உங்கள்கிட்ட நிறைய முறை சொல்லியிருக்கேன். உங்களுக்கே தெரியும், உங்களுக்கு அதிருப்தி இருக்கு, நீங்க சொல்ல மாட்டீங்க. நன்றி சார், உங்களுடைய பண்போடு மிக்க நன்றி.